தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 10 மாதங்கள் கன்னிமைப்போல் காத்தவர் இந்த 11வது மாதத்திலும் நம்மை நடத்துவாராக. என்னோடு கூட சேர்ந்து இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11 15 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதில்லை குடிப்பதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமா இருந்தார்கள். அவர்களில் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்களைப் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருவதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேத பகுதியை பார்க்கும்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை, எங்களுக்கு பின்னால் ஆண்டவரை அநேக சத்துருவின் கிரிகள் ஆண்டவரை எங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் கூட அன்றைக்கு பவுலை பாதுகாத்த தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுங்க. வியாதியோடு படுத்திருப்பார் என்று சொன்னால் சுகத்தை கொடுப்பீராக. பல நாட்களாய் பல வருடங்களாய் என் பிள்ளைகள் ஒரு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுகிற சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. படித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று வேலை எடுத்து விட்டார்கள் சுவாமி. தேவன் தாமே அவர்களுக்கு தயவு செய்யும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.